குறள் 641. நாணல மென்னும் நலனுடைமை அந்நலம் யானலத் துள்ளதூஉம் அன்று. விளக்க உரை. சொல்வன்மைக்கு உள்ள சிறப்பு வேறு எதற்குமில்லை எனவே அது செல்வங்களில் எல்லாம் சிறந்த செல்வமாகும். குறள் 642. ஆக்கமும் கேடும் அதனால் வருதலாற் காத்தோம்பல் சொல்லின்கட் சோர்வு. விளக்க உரை. ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால். எந்தவொரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும். குறள் 643. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். விளக்க உரை. கேட்போரை கவரும் தன்மையுடையதாகவும். கேட்காதவரும் தேடிவந்து விரும்பி கேட்கக் கூடியதாகவும் அமைவதே சொல்வன்மை எனப்படும். குறள் 644. திறனறிந்து சொல்லுக சொல்லை அறனும் பொருளும் அதனினூம் கில். விளக்க உரை. காரணத்தை தெளிவாக அறிந்து ஒன்றைச் சொல்ல வேண்டும் அந்தச் சொல் வன்மையைப் போன்ற அறமும். உண்மைப் பொருளும் வேறெதுவும் இல்லை. குறள் 645. சொல்லுக சொல்லைப் பிறிதோர் சொல் அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து. விளக்க உரை. இந்தச் சொல்லை இன்னொரு சொல் வெல்லாது என்று உணர்ந்த பிறகே அந்தச் சொல்லைப் பயன்படுத்த வேண்டும். குறள் 646. வேட்பத்தாஞ் சொல்லிப் பிறர்சோட் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள். விளக்க உரை. மற்றவர்கள் விரும்பிக் கேட்டு உணரும்படியாக கருத்துக்களைச் சொல்வதும். மற்றவர்கள் கூறும் சொற்களின் பயனை ஆராய்ந்து ஏற்றுக்கொள்வதும் அறிவுடையார் செயலாகும். குறள் 647. சொலல்வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல்வெல்லல் யார்க்கும் அரிது. விளக்க உரை. சொல்லாற்றல் படைத்தவனாகவும். சோர்வு அறியாதவனாகவும். அஞ்சா நெஞ்சங் கொண்டவனாகவும் இருப்பவனை எதிர்த்து எவராலும் வெல்ல முடியாது. குறள் 648. விரைந்து தொழில் கேட்கும் ஞாலம் நிறந்தினிது சொல்லுதல் வல்லார் பெறின். விளக்க உரை. வகைப்படுத்தியும் சுவையாகவும் கருத்துக்களைச் சொல்லும் வல்லமையுடையோர் சுட்டிக்காட்டும் பணியை. உலகத்தார் உடனடியாக நிறைவேற்ற முனைவார்கள். குறள் 649. பல சொல்ல காமுறுவர் மன்றமா சற்ற சில சொல்லல் தேற்றா தவர். விளக்க உரை. குறையில்லாத சில சொற்களை கொண்டு தெளிவான விளக்கம் தந்திட இயலாதவர்கள்தான் பல சொற்களை திரும்ப திரும்ப கூறிக் கொண்டிருப்பார்கள். குறள் 650. இணரூழ்த்து நாறா மலரணையர் கற்ற துணர விரிந்துரையா தார். விளக்க உரை. கற்றதை பிறர் உணர்ந்து கொள்ளும் வகையில் விளக்கிச் சொல்ல முடியாதவர். கொத்தாக மலர்ந்திருந்தாலும் மனம் கமழாத மலரை போன்றவர்.